சிவபெருமானுக்குரிய முக்கியமான 8 விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது பிரதோஷ விரதமாகுங்க. தேவர்கள் சிவபெருமானுடைய தாண்டவத்தை கண்டு ரசித்து அவரிடம் ஆசையை பெற்றது மட்டும் இல்லாமல் வேண்டிய வரங்களையும் பெற்ற நேரமாகவும் இந்த பிரதோஷ நேரமானது சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நாமும் சிவபெருமான மனதார வழிபட்டோம்னா நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கி நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க தொடங்குங்க. அது மட்டும் இல்லாமல் வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நாளில் 3 முக்கியமான விஷயங்களை செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அளவில்லாத முன்னேற்றத்தையும் நன்மைகளையும் நம்மளால் பெற முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் பல பிறவிகளில் தொடரக்கூடிய பாவங்கள் மற்றும் துன்பங்களில் இருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற முடியுங்க. இதற்கு சுக்கிரவார பிரதோஷ நாளில் என்ன செய்ய வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமா இருக்குதா? கடன் பிரச்சனை இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்குதா? திருமண வர நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளிக்கொண்டே போய்கொண்டு இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை சுக்கிரவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிப்பட்ட சுக்கிரவார பிரதோஷம் இந்த வருஷம் ஜனவரி 30ஆம் தேதியான இன்று வந்திருக்குதுங்க. தை மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறதுனால இதற்கு ராஜயோக பிரதோஷம் என்ற பெயரும் இருக்குதுங்க. இன்றைய நாளில் அமைந்திருக்கக்கூடிய பிரதோஷம் மற்றொரு மிக முக்கியமான சிறப்பு இருக்குது. அதாவது சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த பிரதோஷமானது வந்திருப்பது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா பிரதோஷ நேரத்தில் நம்ம சிவபெருமானை வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நம்ம சிவன் கோவிலுக்கு போக வேணுங்க. அங்கே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை தவறாமல் நம்ம வழிபட வேணும். சுக்கிரவார பிரதோஷ நாளில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு பிறகு பிரதோஷத்தன்னைக்கு நடராஜரை வழிபடுவதால் நம்முடைய துன்பங்கள் அனைத்துமே காற்றில் கரைந்துவிடும், கற்பூரத்தை போல காணாமல் போய்விடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நடராஜரை நம்ம வழிபட்டோம்னா நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்குங்க. தடைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. ராகு கேது தோஷம் இருக்கக்கூடியவங்க திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சிவனை வழிபட்டாங்க அப்படின்னா அனைத்து விதமான தோஷங்களும் விலகி அவங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க தொடங்குங்க. பிரதோஷ நாளில் சிவபெருமான் மற்றும் நந்திக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாங்க. அதே போல் வீட்டில் சிவலிங்கம் இருந்துச்சுன்னா அந்த சிவலிங்கத்துக்கு பாலால் நம்ம அபிஷேகம் செஞ்சு வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். பிரதோஷத்தன்னைக்கு சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் செஞ்சோம்னா நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சகல செல்வ வளங்களும் பெருகுங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கையானது அமையும். வளமான வாழ்க்கையை பெற முடியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நாளில் மறக்காமல் குறைந்தது 2 பேருக்காவது நம்ம அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. அன்னதானம் கொடுப்பதனால எப்படிப்பட்ட கடுமையான தோஷங்களும் பாவங்களும் இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனைகளானது விலகிவிடும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலுமே இந்த 3 விஷயங்களை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க. உங்களால் எது செய்ய முடியுதோ அந்த விஷயத்தையே நீங்கள் செய்யலாங்க. குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒன்றை மட்டுமாவது அன்றைய நாளில் செய்வது நல்ல பலன்களையும் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் பெற்றுக் கொடுக்குங்க. திருவாதிரை நட்சத்திரோடு வரக்கூடிய பிரதோஷம் இந்த சுக்கிரவார பிரதோஷம் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் செய்வது மிக உயர்வான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம்னா திருவாதிரை விரதம் இருந்த பலனானது முழுமையாக கிடைக்கும். பிரதோஷம் விரதம் இருந்த பலனானது நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. இப்படி இரட்டிப்பு பலன்களை நம்மனால இன்றைய நாளில் விரதம் இருப்பதனால பெற முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி மற்றும் சுக்கிர பகவானுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இதனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே விலகி நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க தொடங்குங்க. அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்குங்க. இந்த நாளில் முடிஞ்ச வரைக்கும் சிவ மந்திரங்களை சொல்லிய இருப்பது நம்முடைய கர்ம வினைகள் தாக்கத்தில் இருந்து நம்மளால விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது.
மேலுமே பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடுங்கிறது அனைத்து விதமான துன்பங்கள், தோஷங்கள், பாவங்கள் அனைத்திலும் இருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய அற்புதமான நாளாகுங்க. இந்த நாளில் சிவபெருமானுக்கு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் தவறாமல் படைத்து வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் விலக்கி நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளானது அதிகரிக்க தொடங்குங்க. பிரதோஷ நாளில் சிவனை வணங்குவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. தேவர்களும் அசுரர்களும் கடலை கடைந்ததை நினைவுபடுத்துவது பிரதோஷ வழிபாடாகுங்க. நம்ம வாழ்வோடு நெருங்கிய உணர வேண்டிய ஒரு வழிபாடாகவும் சொல்லப்படுது. பிரதோஷ வழிபாட்டினுடைய சிறப்பே துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவது தாங்க. தேவர்களைப் போலவே நாமும் தினமும் ஆசைகளினால அவதிப்பட்டு வரோம். துன்பம் ஒரு விஷம் போல நம்மை சுற்றி பயமுறுத்தி கொண்டே இருக்குதுங்க. அதிலிருந்து நம்ம வெளியில் வர நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருமருந்து தாங்க இந்த பிரதோஷ வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மாசத்துல வரக்கூடிய 2 பிரதோஷ நாளிலுமே சிவன் கோவிலுக்கு சென்று நந்திய தேவரா முதல்ல வழிபட்டு அதற்கு பிறகு சோம சுக்த பிரதட்சணம் செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு நந்தியுடைய கொம்புகளின் வழியே ஈசனை நாம வழிபட வேணும். நந்தி தர்மத்தின் வடிவமாவார். அதனால தான் ஈசனை வழிபடும் போது தர்மத்துக்கு பிறகு நின்றே பேச வேணும் என்பது அதனுடைய தத்துவமாக சொல்லப்படுதுங்க. ஈசனையும் நந்தியும் அர்ச்சிக்க உகந்ததாக வில்வ இலைகளானது சொல்லப்படுது. இந்த வில்வ இலைகளால் பிரதோஷ நாளில் நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. திரிஜன்ம பாவ சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம் என்கிறதுங்க வில்வாஷ்டகம். அதாவது 3 ஜென்மங்களிலும் அறிந்து அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்துமே ஒரு வில்வ இலைய பக்தியோடு பரமனுக்கு படைப்பதன் மூலமாக தீர்ந்துவிடும் அப்படிங்கிறது இதனுடைய பொருளாகுமாங்க. ஈசன் வில்வ இலைகளையும் வில்வ காடுகளையும் விரும்பக்கூடியவர் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குதுங்க. வில்வம் அன்னை மகாலட்சுமியுடைய அம்சமாகவும் சொல்லப்படுது. பார்க்கடல்ல அன்னை மகாலட்சுமி அவதரித்த போது அவரின் திருக்கரங்களில் வில்வ இலை இருந்ததாகவும் வராக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே வில்வ இலைகள் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி போன்றவற்றை தன்னுள்ள கொண்டவை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சௌபாக்கிய சிரஞ்சீவினி என்னும் நூலும் காளிகா புராணமும் மகாலட்சுமி தாயார் வில்வ காட்டில் தவம் செய்திருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்குதுங்க. அதனால தான் வில்வத்தின் அன்னை மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்றே நம்பப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா மகிமை நிறைந்திருக்கக்கூடிய வில்வ இலை கொண்டு ஈசனை நம்ம பிரதோஷ நாளில் வழிபடும் போது மிகவும் சிறப்பான பலன்களை பெற முடியுங்க. பிரதோஷம் வரக்கூடிய மாதம், கிழமை போன்றவற்றை கொண்டு அதனை வகைப்படுத்தப்படுங்க. ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்புகள் இருக்குதுங்க. அதனுடைய பலன்களும் மாறுபடும். இன்று நிகழக்கூடிய பிரதோஷம் சுக்கிரவார பிரதோஷம் அப்படின்னும் அழைக்கப்படுது. சுக்கிரன் என்றால் வெள்ளி, வெள்ளிக்குரிய நாளில் வரக்கூடிய பிரதோஷம். அதனால் இந்த பிரதோஷம் சுக்கிரவார பிரதோஷம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. மேலுமே வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த நாளாகும். பிரதோஷ காலத்தில் சிவாலயத்திற்கு சென்று நந்தி மற்றும் சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை நாம் கண்டு வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இன்று ஈசனுக்கும் மகாலட்சுமியின் அம்சமான வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செஞ்சோம்னா தீராத கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. செல்வ வளமானது பெருகும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. இன்று ஈசனுக்கு பால் சாதம், சக்கரை பொங்கல் போன்றவற்றை நெய்வேத்தியமாக செஞ்சு நம்ம பக்தர்களுக்கு கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. சகல பாவங்களும் தீர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நடைபெற தொடங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. சிவபெருமானுடைய அருளையும் அளவில்லாத நலன்களையும் புண்ணியங்களையும் பெறுவதற்கு ஏற்ற நாளாக இந்த பிரதோஷ நாளானது சொல்லப்படுது. தினமும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தை பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நித்திய பிரதோஷம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரக்கூடிய திரியோதசி திதியில் பிரதோஷ வேலையில் சிவனை வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. சிவபெருமானுக்கு உகந்த வழிபாடுகள் நிறையவே இருக்குதுங்க. மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரி சிவ வழிபாட்டுக்கு உகந்த அற்புதமான நாளாகும். இந்த நாளில் விரதம் இருந்து சிவ தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவே இருக்குதுங்க. அதே போல வாரந்தோறும் வரக்கூடிய திங்கட்கிழமை நாளில் சிவபெருமானுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது. இந்த நாள் சிவ வழிபாட்டுக்குரிய நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. திரியோதசி திதி என்பது அமாவாசைக்கு முந்தைய 3வது நாளிலும் பௌர்ணமிக்கு முந்தைய 3வது நாளிலும் வருங்க. திரியோதசி திதியில் பிரதோஷ பூஜையானது நடைபெறும்.
பிரதோஷ காலம் என்பது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான இந்த நேரத்தில் அனைத்து சிவன் கோவில்களுமே சிறப்பு அபிஷேக ஆராதனைகளானது நடைபெறுவது வழக்கமாகுங்க. பிரதோஷ நேரத்தில் நந்திய தேவருக்கு 16 வகையான அபிஷேகங்களானது நடைபெறும். சிவலிங்க திருமேனிக்கு அபிஷேக ஆராதனைகளானது நடைபெறுங்க. பெருமாள் அலங்கார பிரியர் ஆவார். சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படின்னும் சொல்லப்படுறாரு. அதனால தான் லிங்கமே வடிவமான சிவனாருக்கு அபிஷேகங்கள் குளிர குளிர செய்யப்படுதுங்க. ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.